எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் த்ரை வித் ஐலண்ட். இந்த சேனல்ல நம்ம நிறைய லைஃப் லெசன்ஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் நம்ம வந்து அன்டோல்டு ஸ்டோரி பத்தியும் பார்ப்போம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு சர்டைன் டைம்ல லாஸ்டா ஒரு 2-3 வீக்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன இந்த டாபிக்கை பத்தி எனக்கு வந்து இந்த டாபிக்கை பேசணும் அப்படின்னு தோணுனதுக்கு ஒரு ரீசனா கூட இருந்தது. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியால இப்போ சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்ப ஆக்டிவா எல்லார்கிட்டயும் பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது இல்லாம நம்மள நாட்கள் நகரவே நகராது. அப்படிப்பட்ட சோஷியல் மீடியால ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நம்மள ரொம்ப பாதிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஹேண்டில். ஸோ நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு அவங்களுடைய பேரெல்லாம் மென்ஷன் பண்ண நான் விரும்பலை. ஏன்னா திருப்பி திருப்பி அந்த பேர் தான் எனக்கு ஒரு நாள் கனவுல கூட அவங்களுடைய முகம் தான் வந்தது. ஸோ வந்துட்டு ஏன் இது நடக்குது, எதனால நடக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் எனக்கு என்னுடைய நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது அன்ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேர் வைக்கலாம். என்ன மாதிரி பேர் வச்சாலும் இதுக்கு வந்து பொருந்துங்க. உண்மை அதுதான். ஸோ இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இதை எப்படி ஹேண்டில் பண்றது, நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சர்டைன் பீரியட்லயும் நம்மளுக்கு அதுக்கான பாடங்கள் வந்து இருக்கு. ஆனா என்னதான் நம்ம புக்ல படிச்சாலும், என்னதான் பண்ணாலும் செல்ஃபா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதனுடைய வலி, அதனுடைய வேதனை என்ன அப்படின்றது அந்த பர்சனுக்கும் தெரியும். புரியுதா? நம்ம சொல்லலாம், இது இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம், ஏன் இவங்க வீட்டுல இதை பண்ணல, ஏன் அவங்க வீட்டுல அதை பண்ணல அப்படின்றது நம்ம பேச முடியும். பட் இந்த விஷயத்துல இருந்து வெளியில வர வேண்டியது, இப்ப நான் ஒரு பாயோ இல்ல ஒரு கேர்ளோ வந்து இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிறீங்க அப்படின்னா 2-3 சினாரியோவை இதை பிரிக்கலாங்க. 2-3 சினாரியோ இருக்கு. அதாவது இப்ப அந்த பார்ட்னர், அந்த பர்சன் வந்து ஒரு போல்டான பர்சனா இருக்காங்க. உலகத்தை வந்து நிறைய விஷயம் வீட்டுல அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் த ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நிறைய பேரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயத்த ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நிறைய வந்து எதிர்ப்புகளை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சந்திச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு பயம் இருக்காது. ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டிலே பண்ண முடியாத ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கு. ஆனா ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு இந்த மாதிரி ஒரு காமன் இதுல கரண்ட் வேர்ல்டுல வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்து பழகிருந்தாங்கன்னா அது ஈஸியா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, பட் வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் கைக்குள்ளேயே வச்சு, ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் கைக்குள்ளேயே வச்சு, காலேஜ்லயும் அவங்க கூடயே வச்சுட்டு, வேலைக்கு போறப்பையும் வீட்டுல இருந்தே வேலைக்கு போயிட்டு, ஸோ அப்படியே ரொம்ப வெளி உலகமே பழகாம, அந்த ஊரை விட்டு வேற எங்கேயுமே போகாம, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்துக்குள்ளேயே, அவங்களுடைய ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு ஒரு புரிதல் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க அப்படின்றப்போ அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சுத்தமா தெரியாது. பார்க்க ரொம்ப தைரியமானவங்களா இருப்பாங்க. வீட்டுல எல்லாம் பயங்கரமா பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜோவியலா இருப்பாங்க, எதையுமே ரொம்ப தைரியமா நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, எதையுமே தாட்டியமா செய்யறவங்களா இருப்பாங்க, எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதுவாங்க, இன்டர்வியூல நல்லா அட்டென்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த டக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அது இருக்காது. ஸோ வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அப்பதான் வந்து வேற விதமான முடிவுகள், வேற விதமான சிந்தனைகள் வந்து தப்பான முடிவுகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹேண்டில் பண்ற ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள, அதாவது கல்யாண வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம், ஆளுமை. நான் அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, ஆளுமை பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் உன்னை வந்து டாமினேட் பண்ணுவேன், நீ என்ன டாமினேட் பண்றியான்னு அங்க ஒரு விஷயம் வரும். அங்க ஒரு போட்டி வரும். இந்த போட்டி வர்றதப்போ 2 பேருக்குமே இந்த போட்டி வராது. 2 பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த போட்டி வரும். இதை கண்டுபிடிக்கிற அந்த டைம் இருக்குல்ல, ஓகே இந்த பர்சன் நம்மள வந்து டாமினேட் பண்ண நினைக்கிறாங்க, நம்மள வந்து ஆளுமை செலுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா? அப்பயே நீங்க வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட் நோ சொல்லணும், தடைகளை விதிக்கணும்.
நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறீங்க, டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இதுலயே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அவங்க காமிக்கிற விஷயம் இதா தான் இருக்கும். அதாவது ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு ட்ரெஸ் எடுப்பீங்க. வேணாம் வேணாம் இந்த ட்ரெஸ் போடாத. அந்த ட்ரெஸ் போடு. நான் தான் சொல்றேன்ல, இங்க வேணாம். இது இன்னைக்கு போ வேணாம். நாளைக்கு போய்க்கலாம். சோ அந்த டைம்ல நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு ஒரு வரும். அது வரும்போது அது வந்து நம்மளுக்கே தெரியும். இது நல்லதுக்கா கெட்டதுக்கா வேணும்னே சொல்றாங்களா வம்புக்குன்னு சொல்றாங்களான்றது நம்மளுக்கே நல்லாவே தெரியும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் பண்ணக்கூடாது எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைமே நீங்க ஒரு எதிர்ப்பை காமிச்சிக்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் போகாம நீங்க தடுக்க முடியும். சரி நம்ம பார்ட்னர் தானே சொல்றாருன்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது அடுத்தடுத்த லெவல் போகும். ஃபர்ஸ்ட் அந்த ஆளுமை மட்டும் கிடையாது. அடுத்து உங்களை குற்றம் சொல்றது, உங்கள்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது, உங்களை போட்டு டார்ச்சர் பண்றது, உங்க வீடு அதாவது உங்களுடைய அப்பா அம்மாவை பத்தி பேசுறது, உங்களுடைய ஃபேமிலியை பத்தி பேசுறது, இது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபர்ஸ்ட் டைமே நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பிடிக்காத உங்களுக்கு வந்து அது தெரியும். இட்ஸ் நாட் அ நார்மல் திங். நீ இதை என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன் கேட்குறன்றது உங்களுக்கு தெரியும். அப்பயே வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஷவுட் அவுட் பண்ணுங்க. பண்ணாத நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல அப்படின்றத அப்பயே சொல்லுங்க. சொல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் டைமே அமைதியா இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் உங்களுக்கு அந்த டாக்ஸிக் அந்த இது வந்து லெவல் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் உங்க அம்மா ஏன் எப்படி பேசுறாங்க, உங்க அப்பா ஏன் எப்படி பேசுறாங்க, உங்க வீட்டுல என்ன எப்படி பேசுறாங்க அப்படின்னு அடுத்தது வரும். ஸோ அடுத்து வரும்போது தான் அடுத்து உங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல அவங்க தலையிட ஆரம்பிப்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு 2 பார்ட்னர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி, தே ஆர் எ ஃபேமிலி. அவங்களுக்கு ஒரு கிட் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து அவங்க அதை குறை சொல்லவோ அதை சரிப்படுத்திக்கவோ விட்டு கொடுத்து போறதுன்றது தான் ஃபேமிலி. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணோடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அப்பா அம்மா இவங்கள பத்திலாம் குறை சொல்லி அவங்களோட விஷயத்துல உள் நுழையிறதுன்றது ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. அதே மாதிரிதான் வந்து பொண்ணுமே அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைட்ல நுழையிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. அந்த லிமிட்ல இருந்தோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹோல் ஃபேமிலியா நல்லா இருக்கும். என்னைக்கு அந்த லிமிட் தாண்டப்படுதோ அன்னைக்குதான் பிரச்சனைகள் வருது. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். ஸோ ஒரு பெண் மேக்சிமம் வந்து பெண்களுக்கு தான் அது அதிகமா நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும். பட் ஆண்களுக்கும் இது இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்து டாமினேட் பண்றாங்களா, ஷவுட் அவுட் பண்ணுங்க. தப்பு. உங்க வீட்டை பத்தி குறை சொல்றாங்களா, ஷவுட் அவுட் பண்ணுங்க. எங்க வீட்டை பத்தி நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க தப்பா பேசுறாங்களா, வம்புலுக்கு பேசுறாங்களா, இல்ல வேற எது மாதிரி பேசுறாங்களான்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க. நோ, உங்களுக்கு இதுல உங்க சிஸ்டர்ஸை பத்தியோ இல்ல உங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்களை பத்தியோ ஏதாவது உங்க தம்பி அண்ணன் தம்பிங்களை பத்தி அக்கா தங்கச்சியை பத்தி ஏதாவது சொல்றாங்களா, நீ பேசாத, நான் பாத்துக்கிறேன். உனக்கு இதுல இது வந்து என்னோட ஃபேமிலி, எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. கரெக்ட் தான். எங்க வீட்டுல இது தப்பு பண்ணிருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைமே நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகாது. இது எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தான். ஆனா இதை அவாய்ட் பண்றதுக்கும் இதுக்கு ஷவுட் அவுட் பண்றதுக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பார்ட்னருக்கு வந்து தைரியம் வேணும். அந்த தைரியம் எப்ப வரும் அப்படின்னா குழந்தைங்கள வீட்டுக்குள்ள வச்சு நம்ம வளர்க்குறோம். அது வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறோம்னா நான் என்ன சொல்றேன், உள்ள வச்சுக்கிட்டே பூட்டி வச்சதை பத்தி நான் பேசல. நிறைய பேர்கிட்ட பழக விடணும். நம்ம ஃபேமிலி இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இல்லாம வெளியாட்கள் கிட்ட அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்ம பழக விட்டு பார்க்கணும் எப்படி பழகுறாங்க. அதே மாதிரி அந்தந்த ஏஜ் வரும்போது அவங்களுக்கான அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு வேலைக்கு போட்டு ஒரு கம்பெனில போய் ஒரு கொஞ்ச நாள் சும்மா நீங்க நல்ல பணக்காரவங்களாவே இருக்கட்டும், ஒரு கம்பெனில போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 4 நாள் ஒரு மாசம் சம்பாதிச்சு பார்க்கட்டும், ஒரு மேனேஜரை ஹேண்டில் பண்ணட்டும், ஒரு டீம் லீடரை ஹேண்டில் பண்ணட்டும், இல்ல ஒரு பிசினஸ் வச்சு கொடுக்க போறீங்களா, அதுக்கு முன்னாடி போய் கத்துக்க சொல்லுங்க. ஆல்ரெடி ஒரு பிசினஸ் வச்சுட்டு இருக்கிற பீப்புள்கிட்ட போய் கத்துக்க சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம பிள்ளைங்களை பழக்கினா மட்டும்தான் அவங்களால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தைரியம் வரும். அப்பதான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்து தப்பான முடிவு எடுக்காம கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ என்னோட வந்து நான் சொல்றது இதுதான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி எதுவுமே தெரியாம குழந்தைங்களை வளர்த்தோம் அப்படின்னா ஹாஸ்டல்ல விட்டு வளங்க. கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நீங்க மானிட்டர் பண்ணுங்க. உங்களோட மானிட்டர் இருந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஆனா அதே நேரத்துல வெளியில விட்டு பழக்குங்க. நிறைய பழகட்டும், வேலைக்கு போகட்டும், காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருந்து காலேஜ் படிக்கட்டும், எல்லாமே கத்துக்கிட்டோம். அப்பதான் வந்து பசங்களுக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கும்.
ஹாஸ்டல் போனோம்னா ஒரு 100 பிள்ளைங்க இருப்பாங்க. 100 பேர் 100 விதமா இருப்பாங்க. எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும். அது அவ்ளோ நல்ல விஷயம். அத கத்துக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். வேலைக்கு போற இடத்துலயும் அப்படிதான். ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து பேர பார்த்து பழகுறோம் அப்படின்ற மாதிரி தான் இதுவுமே. ஸோ வந்து இது என்னுடைய ஒரு கைடன்ஸ் தான். அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து முடிஞ்ச அளவு உங்கள காப்பாத்திக்க ட்ரை பண்ணுங்க. தப்பான முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதே மாரி ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? "நீ எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கைய வாழ்ந்துரு." அதுவும் தப்பான விஷயம். அப்படிலாம் வாழ முடியாது. கஷ்டப்பட்டு வாழணும் அப்படின்னா, நீங்க அதுக்கு ஷவுட் அவுட் பண்ணி தான் வாழணும். ஆமா, கஷ்டப்பட்டு வாழணும். இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா, வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்றது. ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஷவுட் அவுட், சே நோ, ஸ்டாப் இட். எங்க ஸ்டாப் பண்ணணுமோ அங்க ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணா மட்டும் தான் உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க கரெக்ட்டா இருக்க முடியும். விட்டு குடுத்தோ, இது பண்ணியோ இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப கொண்டு போக முடியாது. ஸோ ப்ளீஸ் பிரேவா திங்க் பண்ணுங்க. யாருமே ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க யாருமே அப்படி, ஐயோ! என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காதீங்க. நெறைய வழிகள் இருக்கு. ஆ கடவுள் இந்த உலகத்துல நம்ம எல்லாரையுமே ஏதோ ஒரு இதுக்காக தான் படைச்சிருக்காரு. கடவுள் பிடிக்காத ஒரு செயல் நம்மளுடைய உயிரை நம்மளே எடுத்துக்கிறது அப்படின்றது. ஸோ அந்த விஷயத்த நம்ம பண்ணவே கூடாது. கரெக்டா இருந்தோம் அப்படின்னா, கரெக்டா நம்ம லைஃப் வந்து இந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு கொண்டு போகும். ஸோ பி பிரேவ், பி போல்ட். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.